ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு உடம்புக்கு யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு திங்ஸ் பற்றி தாங்க. ஏன்னா கிச்சனுக்கு வந்து நைஃப் இல்லைன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் அதுக்காக தான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். மொத்தம் வந்து இந்த நைஃப் எப்படி இருக்குது என்னன்றதை வந்து நம்ம பார்க்கலாம், அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ பேக்கேஜே ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. இதை பார்க்குறப்பே கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம பேக்கிங் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னென்ன இருக்குன்றத. ஓ மை காட், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மொத்தம் வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லையா? ஸோ எனக்கு வந்து பிளாக் ஃபினிஷிங்கில் இருக்கிறது ரொம்பவே பிடிக்கும். மொத்தம் வந்து இதில் வந்து நம்பர் ஆஃப் ஐட்டம்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து 6 இருக்குது. ஓகேங்களா? ஒன்றுத்துக்கும் ஒவ்வொரு விதமான யூசேஜ் இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஒன்று இருக்குது இல்லையா, அது வந்து நம்ம இந்த மீட்டு அண்ட் வந்து வாட் எவர் நம்மளோட யூசேஜுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இது வந்து இதோட யூசேஜ் என்னன்றதுமே பாக்ஸில் அழகாக வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் 8 இன்ச்சு இருக்குது அண்ட் வந்து 20 சென்டிமீட்டர்ஸ் இருக்கிற மாதிரி வந்து ஹைட் அண்ட் அதோட வித் என்னன்றது வந்து அதில் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம அதாவது கட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ரொம்பவே வந்து ஷார்ப்பாக இருக்கிறதுனால ஈஸியாக நம்ம கட் பண்ண முடியும். அதோட பேக் சைடு இருக்கு இல்லையா, நம்ம ஏதாவது வந்து மீட்டு ஆர் வந்து காய்கறி வெட்டுறப்ப கொஞ்சம் வந்து ரஃப்பானதாக இருந்தது அப்படின்னா அந்த பேக் சைடை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணிக்க முடியும்னா அதை வந்து தட்ட முடியும். ஸோ தட்டி ஈஸியாக வந்து நம்மளால் கட் பண்ணிக்க முடியும். ஸோ மொத்தமே அந்த 6 பீஸ் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அதை தான் உங்களுக்காக வந்து நான் இங்கே விஷுவலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சிசர் தெரியும் நமக்கு ஆஸ் யூஷுவல் யூஸ். இது நான்வெஜ் ஆர் வந்து வாட்டர் நம்ம வெஜிடபிள் கட் பண்ணுறப்போ நமக்கு வந்து அதில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து நைஃபில் வைக்கிறப்போ கொஞ்சம் ஹேண்டில் பண்ண கஷ்டமாக இருக்கும். சிசர் இருக்கிறப்போ நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். இந்த பீலர் வந்து எப்போதும் போல் இல்லாமல் இதோட கோட்டிங் வந்து செராமிக் கோட்டிங்னு சொல்லிட்டு அதில் இருக்குது. ரொம்பவே நீட்டாக இருக்குது. பேக்கிங்கும் சரி, அதில் இருக்கக்கூடிய அந்த ஐட்டம்ஸும் சரி பார்க்குறதுக்கே அட்ராக்டிவாக இருக்குது. அதே சமயத்தில் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது எப்படி கட் பண்ணுதுன்னு சொல்லிவிட்டு நம்ம இப்போ கட் பண்ணி பார்க்கலாம். நான் சின்னதாக ஒரு ஆனியன் எடுத்துக்கிறேன். ஸோ பயங்கரமாக இருக்குங்க ஷார்ப்னஸ். வந்து இதை ஹேண்டில் பண்ணுறப்பே வந்து ரொம்பவே பார்த்து ஹேண்டில் பண்ணணும். குழந்தைங்களாம் இருந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கொண்டு போக வேணாம். அந்தளவுக்கு வந்து ஷார்ப்பாக இருக்குது. ஏன்னா நான் லைட்டாக அந்த பீல் பண்ணுறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணால் அதுவே வந்து டப்புன்னு வெட்டிடுச்சு. ஸோ நான் இப்போ அதை ஸ்லைஸ் பண்ணி பார்க்குறேன் ஆனியன் எப்படி வெட்டுதுன்னு சொல்லிவிட்டு. அந்தளவுக்கு ஈஸியாக நம்மளால் வந்து ஹேண்டில் பண்ண முடியுது அதை. பார்த்திங்களா எவ்வளோ அழகாக வந்து ஒரு வித்தின் மினிட்ஸ்க்குள்ளே வந்து கரெக்டாக வந்து கட் பண்ணி கொடுக்குது. ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. ஹேண்டில் பண்ணுறப்ப பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள், கேர்ஃபுல்லாகவும் ஹேண்டில் பண்ணுங்கள். குழந்தைங்க இருக்கிற இடத்துக்கு கொடுக்குவேன். ஏன் நான் அதை திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா விளையாட்டுத்தனமாக கூட எடுப்பாங்க சம்டைமு. ஸோ வந்து ஷார்ப்பாக இருக்கிறனால பார்த்து இது பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.